பிரபஞ்ச சக்தி டிவி. Video 66. கடமை. மாத இதழ், ஜூன் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Archbishop promises equal access to Dalits. Archbishop of Puducherry and Kadlur, A. Anandarayar said the church road, especially the road leading to the parish church at Erayur village, could be used freely by all Catholics, irrespective of caste, during the time of marriage, common celebrations and funeral processions. மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை கிறிஸ்துவ மதத்தையும் விட்டு வைக்கவில்லை. எந்த ஒரு மதமும் திராவிட, நீக்ராய்டு என்ற 2 இன மக்களை ஒரே நாளில் இணைத்து விடாது. செய்தி: Woman Afghan MP vows to return. Malala Yousafzai, an outspoken lawmaker who was thrown out of parliament after comparing her colleagues to a stable full of animals, said that she was trying to win her seat back. பெண்களிடம் கண்ணியமாக பேச வேண்டும், பெண்களும் கண்ணியத்தோடு பேச வேண்டும். ஆப்கானிஸ்தான் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய விதம் தவறு. செய்தி: Washington Post wins 6 Pulitzer Prizes. The Washington Post has won 6 Pulitzer Prizes, including the Public Service Award for its reporting on conditions of U.S. war veterans at America's flagship military hospital. பத்திரிகைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதற்கு வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகைக்கு கிடைத்திருக்கும் பரிசுகளே சான்று. செய்தி: Supreme Court upholds law for 27% OBC quota. The Supreme Court upheld the law enacted by the Centre in 2006 providing a quota of 27% for candidates belonging to the other backward classes in central higher educational institutions. ஓபிசி மக்களுக்கு வெற்றி. உச்ச நீதிமன்றத்திற்கு நன்றி. காங்கிரசும் கருணாநிதியும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். செய்தி: Karnataka buses stopped. Hotel in Chennai ransacked. Following escalating protests in Tamil Nadu over Karnataka's opposition to the Hoganakkal drinking water supply project, KSRTC buses were blocked in Satyamangalam E Road and a restaurant was ransacked in Chennai. கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் வாழும் மக்கள் ஒரே திராவிட இனத்தில் தோன்றியவர்கள் என்ற உணர்வு தலைவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் நிற்பவர்களுக்கும் வந்தால் இந்த மோதல்கள் வராது. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 6, வாழ்க்கை துணைநலம். குறள்: பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். பொருள்: இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன? ஆணுக்கு சமமாக பெண்ணும் வாழும் இன்றைய சூழ்நிலையில் கற்பு என்ற கட்டுப்பாட்டை பெண்களால் தொடர்ந்து கடைபிடிக்க முடியுமா? அதனால் நன்மை ஏற்படுகிறதா என்பதை பெண்களே முடிவு செய்யட்டும். திருவள்ளுவர் கருத்தை நிராகரிக்க அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம்.
ஆரிய இந்து மதத்தால் ஆற்றலை இழந்தவர்கள் மீண்டும் ஆற்றலை பெறுகின்ற முயற்சியே பிரபஞ்ச சக்தி மதம். ஆரிய இந்து மத கடவுள்களை எதிர்த்து நின்று வெல்லும் ஆற்றல் படைத்தவரே பிரபஞ்ச சக்தி மதத்தை உருவாக்க வல்லவர். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி ஆகியவற்றை ஆரிய இந்து மத கடவுள்கள் கட்டுப்படுத்துவதாக நம்பித்தான் மக்கள் அவர்களை வணங்குகிறார்கள். அந்த சக்திகளை அடக்கி காட்ட வல்லவரே பிரபஞ்ச சக்தி மதத்தின் தலைவர் ஆவார். அற்புதங்களை நிகழ்த்தினால் மட்டும் போதாது, எது தர்மம் எது அதர்மம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் மனித குலத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவரை நினைப்பவர்கள் சிரித்து வாழ வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட சக்தி ஒருவருக்கு இருந்தால் அவரே பிரபஞ்ச சக்தி மதத்திற்கு தலைவர் ஆவார். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. சைவ நாயன்மார்களும் வைஷ்ணவ ஆழ்வார்களும் நாடு முழுவதும் உள்ள இந்து மத கோயில்களுக்கு விஜயம் செய்து தங்கள் பாடல்களால் பக்தி மழை பொழிந்தனர். ஜைன புத்த மதங்கள் மீது உள்ள பகையே இந்த பக்தி பரவசத்திற்கு முக்கிய காரணம். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் பிராமணர்கள் வாழ்ந்த ஆதனூர் என்ற கிராமத்தையும் அதன் வெளியே சேரிகளில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் சித்தரிக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெரிய புராணம் இந்து மத சைவ பிரிவினர் வாழ்க்கையில் அவர்கள் எண்ணங்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. வைஷ்ணவ துறவிகளின் வாழ்க்கையை சாதனைகளை சித்தரிக்கும் 4000 திவ்ய பிரபந்தம் கிபி 1100 முழு வடிவம் பெற்றது. புத்த சமண மதங்களிலிருந்து சங்கம் என்ற சொல் வந்திருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்காவின் வடக்கு தெற்காக 1100 கிலோமீட்டர் நீளமுள்ள சவானா என்று அழைக்கப்படும் புல்வெளி காணப்படுகிறது. கிழக்கே அட்லாண்டிக் சமுத்திரமும் மேற்கே கிழக்கு ஆப்பிரிக்காவும் உகாண்டாவும் சவானா புல்வெளியின் எல்லைகளாக உள்ளன. சவானா பகுதியில் 1.5 மீட்டர் உயரமுள்ள புல் செடியும் கடலோரத்தில் தென்னை மரங்களும் பனை மரங்களும் கட்டடத்திற்கு பயன்படும் பலகை மரங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The conjunction than is the cause of many mistakes. One should avoid ambiguity. Example, he loves you more than I love you. He loves you more than he loves me. The conjunction but is used as preposition in some sentences. Nobody will help you but me, not I. Correct form of pronoun adds beauty and respect to your English. We are not as rich as they, not them. He is as old as I, not me. Be a man of quotations. The more you say, the less people remember. Brevity is the soul of wit. Every man has his price. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். 41, 42, 43, 44. 41, 42, 43, 44. 41, 42, 43, 44. 45, 46, 47, 48. 45, 46, 47, 48. 45, 46, 47, 48. 49, 50, 51, 52. 49, 50, 51, 52. 49, 50, 51, 52. 53, 54, 55, 56. 53, 54, 55, 56. 53, 54, 55, 56. 57, 58, 59, 60. 57, 58, 59, 60. 57, 58, 59, 60. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். ஏ காம் மை கர் சக்தா ஹூம். ஏ காம் மை கர் சக்தா ஹூம். என்னால் இந்த வேலையை செய்ய முடியும். क्या तुम वहाँ जाना चाहते हो. क्या तुम वहाँ जाना चाहते हो. நீ அங்கே போக விரும்புகிறாயா. वे खेल चुके हैं. वे खेल चुके हैं. அவர்கள் விளையாடி முடித்து விட்டார்கள். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனத்தின்
61வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தன்னை பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பாராளுமன்ற அவையில் தானே நேரடியாகவோ அல்லது தன் சார்பில் இன்னொருவர் மூலமாகவோ தன் நிலையை விளக்கிச் சொல்லலாம். விவாதத்தின் முடிவில் அவையின் 3/2 பங்கு உறுப்பினர்கள் குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக வாக்களித்தால் குடியரசுத் தலைவர் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடியும் முன்பே அந்த இடத்தை நிரப்புவதற்காக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். ஆணும் பெண்ணும் குடும்பமாக வாழ்வதற்குத்தான் ஜாதி மதம் தேவை. சினிமாவில் குடும்பமாக நடிப்பதற்கு ஜாதி மதம் தேவையில்லை. அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். மனைவியை இழந்த ஆண்களும் கணவனை இழந்த பெண்களும் தொடர்ந்து வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இன்னும் இருப்பவர்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் காதலே. இந்த காதல் இல்லாமல் போனால் கணவனோடு சேர்ந்து மனைவியும் மனைவியோடு சேர்ந்து கணவனும் மரணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். துணையை புரிந்த வேதனையில் யாரும் இதை சொல்வதில்லை. உள் மனதில் இருக்கும் இந்த உண்மையை ஆணும் பெண்ணும் சில நாட்களுக்கு மறைக்கலாம். ஆனால் தனக்குத்தானே மறுத்துவிட முடியாது. மனைவியாக நினைக்க முடியாவிட்டாலும் காதலிக்க யாராவது ஒருத்தி கிடைத்து விடுவாள். பெண்களுக்கும் இது நடக்கத்தான் செய்கிறது. அன்பை காட்ட ஓர் ஆண் எங்கிருந்தோ வந்து விடுகிறான். அவன் வர வேண்டும். அப்போதுதான் அந்த பெண் தன் வாழ்க்கை பயணத்தை கொஞ்சமாவது மகிழ்ச்சியோடு தொடர முடியும். அவள் வர வேண்டும். அப்போதுதான் ஆணின் வாழ்க்கை நின்று விடாமல் கடிகாரத்தை போல் தொடர்ந்து சுற்றும். மனைவி காட்டிய அன்பு எல்லா பெண்களிடமும் இருக்கிறது. கணவன் உயிரோடு இருந்தபோது காட்டிய பரிவும் காதலும் எல்லா ஆண்களிடமும் இருக்கிறது. அந்த அன்பை, பரிவை, காதலை கணவனை இழந்த பெண்களும் மனைவியை இழந்த ஆண்களும் உணர்ந்து அனுபவிக்க முயற்சிக்க வேண்டும். அதில்தான் மனித வாழ்க்கை புதைந்து கிடக்கிறது. அந்த காதல் மீண்டும் ஒரு கணவனை, மீண்டும் ஒரு மனைவியை கொடுக்குமா என்று சொல்ல முடியாது. திருமணம் என்ற சமுதாய உறவு அவ்வளவு எளிதில் சாத்தியம் இல்லை. இருப்பினும் ஓர் எல்லைக்குள் இருக்கும் வரை சமுதாயம் மனைவி இல்லாத ஆணின், கணவன் இல்லாத பெண்ணின் காதலை ஏற்றுக்கொள்கிறது. என் வாழ்க்கையிலும் இது நடந்தது. அடுத்த தலைப்பு, கவிதை. கடவுள், எல்லாம் படைத்த கடவுள் இறுதியில் படைத்தது மனிதனை. பிறகு படைக்க எதுவும் இல்லை. மனித லீலைகள் அத்தனை அற்புதம். பல யுகங்கள் பார்த்து ரசிக்கலாம். மனிதனின் இமாலய கண்டுபிடிப்பு, உலகத்தில் கடவுள் இல்லை. படைத்தவன் கேட்டு வருந்துவதில்லை. தன்னை மறுத்த மனிதன் வருந்துவதை வேடிக்கை பார்க்கிறான். கேள்விக்கெல்லாம் பதில் கிடைத்தது. மனிதன் உருவம் குரங்கில் ஆரம்பம். உயிருக்கு உருவம் உறைவிடம் எது? அதுதான் புரியாத புதிர். உயிரை உணர்வதே கடவுளின் தரிசனம். கடவுளை உணர்ந்த மனிதன் கடவுளோடு ஒன்றாகி விடுகிறான். அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம். சமூகம் மனிதனுக்கு நண்பனா அல்லது எதிரியா? இந்த கேள்வியை கேட்பவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை பொறுத்து பதில் அமையும். நல்லவனுக்கு சமூகம் ஆரம்பத்தில் எதிரியாக இருக்கும். மனிதனுடைய இயற்கையான குணம் இந்த உலகத்தை ஆள நினைப்பது. தனக்கு உலகத்தை ஆள தகுதி இருக்கிறதா என்று யோசிக்க அவனுக்கு பொறுமை கிடையாது. அவன் தகுதியை வளர்த்து கொள்ளும் வரை சமூகம் அவனுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். அவன் தகுதி வளர வளர சமூகம் அவனுக்கு ஆளும் உரிமையை, அதிகாரத்தை கொடுக்கும். அவன் நல்லவனாக, உழைப்பவனாக தொடர்ந்து இருந்தால் சமூகம் அவனுக்கு ஆளும் உரிமையை கடைசி மூச்சு வரை கொடுக்கும். ஆனால் தீய மனிதனின் அனுபவம் இதற்கு நேர்மாறாக அமையும். ஆரம்பத்தில் சமூகம் அவனுக்கு சாதகமாக இருப்பது போல் தோன்றும். அவன் பொய் சொன்னால் மற்றவர்கள் நம்பிவிடுவார்கள். திருடினால் பிடிபட மாட்டான். அவன் ஒழுங்கீனமாக நடந்தால் யாருக்கும் தெரியாமலே போய்விடும். அவன் ஒரு சமூக விரோத சக்தியாக மாறினால் உலகம் அவனை பார்த்து பயத்தில் ஒதுங்கும். அவனுடைய அராஜக செயல்கள் எல்லையை மீறும்போது சமூகம் அவனை தண்டிக்கும், நடவடிக்கையில் இறங்கும். சமூகத்தின் ஒட்டுமொத்த சக்தியை அவனால் சமாளிக்க முடியாது. சமூகம் அவனுக்கு தண்டனையாக மரணத்தை கூட கொடுக்கலாம். நல்லவன் வாழ்ந்து முடித்து ஓய்வு பெற மரணம் அடைவான். தீயவன் தான் செய்த அநியாயங்களுக்கு தண்டனையாக உயிரை கொடுப்பான்.
இப்போது புரிகிறதா சமூகம் யாருக்கு நண்பன் யாருக்கு எதிரி என்று? பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. கரூர் கூட்ட நெரிசல் மரணம் பற்றி விசாரிக்க உச்சநீதிமன்றம் மத்திய புலன் ஆய்வுத்துறைக்கு உத்தரவிட்டது சரியா? யார் விசாரணை செய்தாலும் விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நீதிமன்றம் விசாரணை அறிக்கையை அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாது. யார் வேண்டுமானாலும் விசாரணை அறிக்கை தவறு அல்லது பொய் என்று வாதிடலாம். அந்த வாதங்களை கேட்ட பிறகே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். கேள்வி 2. நீங்கள் பிறந்தபோது வானத்தில் அசரீரி போன்று ஏதாவது சமிக்கை தோன்றியதா? இல்லை, நான் பிறந்தபோது எந்த அசாதாரணமான சமிச்சையும் தோன்றவில்லை. உங்களுடைய திருப்திக்காக இதை சொல்கிறேன். என்னுடைய ஜாதக பலன்படி நான் உலகத்தை ஆள்வேன் என்று ஒரு நண்பர் சொன்னார். கேள்வி 3. உன்மேல கொண்ட ஆசை என்ற பாடலை பாடுவீர்களா? ஓ ஓ ஓ உம்மேல கொண்ட ஆசை உத்தமி எம்மத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி உத்தமி எம்மத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே உம்மேல கொண்ட ஆசை உத்தமி எம்மத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல் முத்தழகி நீயும் நானும் தங்க ரத்தினமே 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் பொண்ணு ரத்தினமே நேத்து நீ போட்ட கோலம் நீர் கோலம் ஆகி போச்சு தங்க ரத்தினமே மா கோலம் போட்டுக்கலாம் என்ன மச்சான்னு கூப்பிடுமா பொண்ணு ரத்தினமே ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம் ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம் காஞ்சிபுரம் சிலுக்கு சேலை தங்க ரத்தினமே தந்து கண்ணாலங்கட்டிக்கிறேன் பொண்ணு ரத்தினமே கனவிலே வந்தவளே கதவு தாண்டி வந்தால் என்ன கதையாக போக வேண்டாம் தங்க ரத்தினமே நானே கதவாக துணை இருப்பேன் பொண்ணு ரத்தினமே கனவிலே வந்தவளே கதவு தாண்டி வந்தால் என்ன கதையாக போக வேண்டாம் தங்க ரத்தினமே நானே கதவாக துணை இருப்பேன் பொண்ணு ரத்தினமே என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம் என் பொண்ணு உன் மேல கொண்ட ஆசை உத்தமி எம்மத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.